Good morning everybody. Unit 1 ல இப்போ நம்ம module 2 பார்க்க போறோம். இந்த module 2 ல absolute humidity பத்தி பார்க்க போறோம், relative humidity பார்க்க போறோம் and measurement of humidity. So இந்த 3 topics நம்ம இந்த module 2 ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி module 1 ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். So first introduction about the course பார்த்தோம். அதாவது 5 யூனிட்ஸ்லயும் நீங்க என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க. தென் ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மாடியூல் 1ல இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ மாடியூல் 2 இதுல வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்ன, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி? ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் மாய்ஸ்சர் உள்ள வெயிட் ஆஃப் வாட்டரை தான் நம்ம என்ன சொல்றோம், அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்றோம். இதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர். ஸோ வாட் இஸ் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி? ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் மாய்ஸ்சர்ல உள்ள வாட்டரோட வெயிட். ஓகே, ஸோ கம்மிங் டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. What is relative humidity? So actual vapor pressure and saturated vapor pressure ஓட ரேஷியோவை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதைத்தான் என்ன சொல்றோம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷர்னா என்ன, சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர்னா என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷர்? நம்ம அட்மாஸ்பியர்ல உள்ள வேப்பர் ப்ரெஷரை மெஷர் பண்ணோம்னா அதுதான் ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷர். தென் வாட் இஸ் சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர்? நம்ம அட்மாஸ்பியரால மேக்சிமம் எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ண முடியுமோ அதுதான் சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர். ஸோ இதோட ரேஷியோவை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கிடைக்கும். ஸோ இதை நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஜஸ்ட் இமேஜின் திஸ் 10 ounce, that is this 10 ounce is saturated vapor pressure. அதாவது மேக்சிமம் இந்த கண்டெய்னரால 10 ounce என்ன பண்ண முடியும், ஹோல்ட் பண்ண முடியும். பட் அது எவ்வளோ இருக்கு, இப்போ 6 ounce ஆஃப் வாட்டர் தான் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிறது ஆக்சுவல் வாட்டர் கண்டென்ட் அண்ட் மேக்சிமம் அதால எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும், 10 ounce. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹியர் ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷர்னு இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பெர்சன்டேஜ் தான் என்னது, relative humidity. So now the relative humidity is 60%. So the next example பாத்தீங்கன்னா maximum, that is இந்த கண்டெய்னரால maximum hold பண்ணக்கூடிய capacity எவ்வளவு, 8 ounce of water. But actually அதுல எவ்வளவு இருக்கு, 6 ounce of water. So actual water present divided by maximum water that the container could hold into 100, that is percentage மாத்தணும்னா 75 வருது. So relative humidity நம்ம என்ன சொல்லுவோம், அப்ப 75% சொல்லுவோம். Just imagine இதோட maximum capacity 6 ounce தான், உள்ள இருக்கிற வாட்டரும் 6 ounce தான். So இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டியும் 6 தான், ஆக்சுவல் கெப்பாசிட்டியும் 6 தான். இப்போ இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளவு, 100. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பரிக் கண்டிஷன். ஸோ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பரிக் கண்டிஷன்? எந்த அட்மாஸ்பரிக் கண்டிஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பரிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அட்மாஸ்பியர்ல ஹியூமிடிட்டி 65% இருக்கணும், அதோட டெம்பரேச்சர் 20 + or
2 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் சொல்கிறோம். ஸோ இது என்ன, எதுக்கு நம்ம டெக்ஸ்டைலில் இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எனி டெஸ்ட், ஃபைபர் டெஸ்டிங்காக இருக்கலாம், யான் டெஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை ஃபேப்ரிக் டெஸ்டிங்காக இருக்கலாம், பண்ணுறதுக்கு முன்னாடி 24 hours நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் அதை மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஒரு ஃபேப்ரிக்கோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், 24 hours முன்னாடியே ஒரு பர்டிகுலர் ரூமில் வந்து ஹியூமிடிட்டி 65% வச்சு டெம்பரேச்சர் 20 ± 2 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு ரூம் மெயின்டைன் பண்ணி அந்த ரூமில் என்ன பண்ணணும், இந்த ஃபேப்ரிக்கை கொண்டு போய் கண்டிஷன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 24 hours தான் அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எதுக்காக நம்ம கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு த ஹியூமிடிட்டி நம்மளோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ட்ரையாக இருக்குது இன்னைக்குன்னு வச்சுக்கலாம், ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு 2 or 3 days கழிச்சு ஹியூமிடிட்டி நிறையா இருக்குது, ஸோ பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அன்னைக்கு நீங்கள் வந்து அதே டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து மாறும். பிகாஸ் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கும் போது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஸோ அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது. ஸோ ட்ரையாக இருக்கும் போது ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்கலி யான் ஃபைபர் ஃபேப்ரிக் எதனால என்ன ஆகும், ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டு அவாய்ட் the changes in the test results, proper humidity நம்ம maintain பண்றோம். tropical regionலயும் subtropical regionலயும் 20 degree Celsius attain பண்றது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரை மட்டும் நம்ம 27 ± 2 டிகிரி செல்சியஸா மாத்திக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி. ஸோ நம்ம ஹியூமிடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம் மாடியூல் 1ல். ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வெட் அண்ட் ட்ரை பல்ப் ஹைக்ரோமீட்டர். ஸோ வெட் அண்ட் ட்ரை பல்ப் ஹைக்ரோமீட்டர் நம்ம ஹியூமிடிட்டி டிட்டர்மின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தெர்மாமீட்டரை வாட்டரால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சரவுண்ட் பண்ண போகிறோம். அது வாட்டர் என்ன ஆகும், எவாபரேட் ஆகும் ஏருக்குள்ள. ஆட்டோமேட்டிக்கலி எப்போ எவாபரேட் ஆனாலும் அந்த அட்மாஸ்பியர் கூல் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் டு டிஸ்கிரிப்ஷன், அது டைரெக்டாக உங்களுக்கு நான் ஃபிகர் பார்த்தே சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் வெட் அண்ட் ட்ரை பல்ப் ஹைக்ரோமீட்டர். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம் ஹியூமிடிட்டியை. ஸோ இதில் என்னென்ன இருக்கு பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரேம். அதில் ஒரு ட்ரை பல்ப் தெர்மாமீட்டர் இருக்கு. திஸ் இஸ் ட்ரை பல்ப் தெர்மாமீட்டர். ஒரு வெட் பல்ப் தெர்மாமீட்டர் இருக்குது. இதுதான் வெட் பல்ப் தெர்மாமீட்டர். அந்த வெட் பல்ப் தெர்மாமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மஸ்லின் ஸ்லீவால் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னரில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி அந்த கிளாத்தை டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதோட மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரை பல்ப் தெர்மாமீட்டர், வெட் பல்ப் தெர்மாமீட்டர், மஸ்லின் ஸ்லீவ், ஒரு கண்டெய்னர், அதில் வாட்டர். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும்
ஃபிகரில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேனோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஃப்ரேம் இருக்குது, 2 தெர்மோமீட்டர் இருக்குது. ஒன்று ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர், இன்னொன்று வெட் பல்ப் தெர்மோமீட்டர். வெட் பல்ப் தெர்மோமீட்டருக்கு கீழே ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதில் வாட்டர் இருக்குது. ஸோ கம்மிங் டு த ப்ரொசீஜர், 2 தெர்மோமீட்டர் நம்ம ஃப்ரேமில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர், அதோட பல்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா கவர்டாக இருக்காது. ஸோ தட் இஸ் அன்கவர்ட். அதுலேருந்து கிடைக்கிற டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன டெம்பரேச்சர்னு சொல்கிறோம்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். எப்பயுமே ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வெட் பல்ப் டெம்பரேச்சரோட ஜாஸ்தி தான் இருக்கும். உங்களுக்கே ரீசன் தெரியும். ஏன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர் எப்படி நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா வெட் பல்ப் தெர்மோமீட்டர்லேருந்து ரீட் பண்ணுவோம். அதோட பல்பு தண்ணியில் என்ன பண்ணியிருப்போம், டிப் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரை பல்ப் தெர்மோமீட்டரை பார்த்து ரீடிங் எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெட் பல்ப் தெர்மோமீட்டரை பார்த்து ரீடிங் எடுக்கிறோம். ஓகே, ஸோ அந்த வெட் பல்ப் தெர்மோமீட்டர் நம்ம எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கோம், அதை ஒரு மஸ்லின் கிளாத்தால் கவர் பண்ணியிருக்கோம். அந்த கிளாத்தை ஒரு கண்டெய்னரில் வாட்டர் வச்சு அதுக்குள்ளே டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வெட் பல்ப் தெர்மோமீட்டர்லேருந்து நமக்கு கிடைக்கிற டெம்பரேச்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். எப்பயுமே வெட் பல்ப் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரீடிங் எடுக்கிறோம், அதாவது வெட் பல்ப் தெர்மோமீட்டர்லேருந்து வெட் பல்ப் டெம்பரேச்சரை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 ரீடிங் எடுத்திருக்கோம். ஒன்று ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், இன்னொன்று வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸை வச்சு என்ன பண்ணுறோம், ஹியூமிடிட்டி டேபிள்னு ஒரு டேபிள் இருக்கும், அதில் ரெஃபர் பண்ணோம்னா நமக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ஹியூமிடிட்டி டேபிள் எப்படி ரெஃபர் பண்ணுறோம், எப்படி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல எடுத்த ரீடிங் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், அது 22 டிகிரி செல்சியஸ்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். தென் வெட் பல்ப் ரீடிங் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கம்மியாக இருக்கும், தட் இஸ் 14 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன, 8 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ ஹியூமிடிட்டி டேபிள் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா RH பர்சன்டேஜ் அந்த டேபிள் இருந்து எவ்வளோ வந்திருக்குது நமக்கு ரீடிங் 40% காமிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த 40% எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினாக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை பல்ப் ரீடிங்கும் அதோட டிஃப்ரென்ஸும். ஸோ ட்ரை பல்ப் ரீடிங் 22 டிகிரி செல்சியஸ் அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் 8 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம அந்த டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பர்சன்ட்டை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த டேபிள். நம்ம ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 22 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி அந்த டிஃபரன்ஸ் 8 டிகிரி செல்சியஸ். ஸோ இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதோ, தட் இஸ் கோயின்சைட் ஆகுதோ, அதுதான் என்னது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ ஹியர் 40. ஸோ திஸ் 40% இஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் அவர் அட்மாஸ்பியர். இப்போ நம்ம அட்மாஸ்பியரோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 40 அப்படின்னு பார்த்தோம். ஸோ திரும்ப நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு வரேன். ட்ரை பல்ப் ரீடிங் 22 டிகிரி சென்டிகிரேட், வெட் பல்ப் ரீடிங் 14 டிகிரி செல்சியஸ், டிஃப்ரென்ஸ் இஸ் 8 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம எதை மைண்டில் வச்சுக்கணும், ட்ரை பல்ப் ரீடிங்கை மைண்டில் வச்சுக்கணும் 22 அண்ட் டிஃப்ரென்ஸை மைண்டில் வச்சுக்கணும் 8. இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டேபிளில் பார்க்க போகிறோம். 22 here 8. So relative humidity of the atmosphere is 40. So இதோட module 2
உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாடியூல் 2ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம். அகெயின் ஹியூமிடிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதை லிசன் பண்ணுறதோட நிறுத்திக்காம எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ் எது இருந்தாலும் ஒரு 2 டைம்ஸ் பார்த்து வரைஞ்சிட்டு 3rd டைம் பார்க்காம ஒரு தடவை வரைஞ்சி பார்த்துருங்க. அப்போதான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இது எல்லாமே ஞாபகம் இருக்கும், ஈஸியாக வரைய முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். See you in module